எல்லாருக்கும் வணக்கம். நான் மாலதி. வெல்கம் டு சமையல் கெமையல். ஷவர்மானாலே சிம்பிளாக, டேஸ்ட்டாக, டெலிஷியஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு. அதனால தான் ஷவர்மானாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி சிக்கன் ஷவர்மா தான் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்காக நான் ரெஸ்டாரண்ட்லேருந்து சிக்கன் ஷவர்மா வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வாங்க டேஸ்ட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட பில் எவ்வளோன்னு பார்த்தீங்களா? 166 ரூபா. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி கவர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பிக்கிள் மாதிரி சின்ன பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம வீட்லேயே செஞ்ச ஷவர்மா. இது ஒன்று 166 ரூபா. இந்த ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு 100 ருபீஸ். அப்போ ரேட் வைஸ் பார்த்தா நம்ம வீட்டில் செஞ்சது எவ்வளவோ கம்மியாக நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ நம்ம 2 ஷவர்மாவையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரெஸ்டாரண்ட்டோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் செஞ்சதை சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கினது எப்படி இருக்குது அப்படின்னா, உள்ளே அப்படியே க்ரீமியாக இருக்குது. உள்ளே இருக்கிற சிக்கன் தெரியவே இல்லை தனித்தனியாக. எல்லாமே நல்லா கொத்தி போட்டிருக்காங்க போல். அதனால் உள்ளே நல்லா க்ரீமியாக சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி வெளியில் இருக்கிற அந்த ப்ரெட்டு, பீட்டா ப்ரெட்டுன்னு சொல்லுவோம், அந்த ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. வாயில் வச்ச உடனே அந்த சாஃப்ட்னஸ் நல்லாவே தெரியுது. டேஸ்ட் வைஸ் அந்த சிக்கன் கரெக்டாக தெரியுது. ஸ்லோவாக குக்காகி வந்தது நல்லாவே தெரியுது. நம்ம வீட்டில் செஞ்சது பீட்டா ப்ரெட் கொஞ்சம் சப்பாத்தி அளவுக்கு ஹார்டாக இல்லை, அதே மாதிரி ரொம்ப சாஃப்ட்னஸும் இல்லை. கடையில் இருக்கிறத விட கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக தான் இருக்குது. அதை விட உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ரொம்ப நல்லா இருக்குது. நான் மயனைஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன். அது மட்டும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி உள்ள வெஜிடபிள்ஸ்லாம் போட்டங்காட்டி சிக்கனோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சிக்கன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ ரேட் வைஸ் பார்த்தா வீட்டில் செய்கிறதே பெஸ்ட்டு. ஆனால் டேஸ்ட் வைஸ் இன்றைக்கி எது நல்லா இருக்குது அப்படின்னா, நம்ம கடையில் வாங்கின இந்த ஷவர்மா தான் ரொம்ப சூப்பராக இருக்குது. சிக்கன் ஷவர்மா வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட்டு ஓகேவாக தான் இருக்குது. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே வேணும், அதே மாதிரி சிக்கன் கொத்தி போட்டு நம்மளும் செய்யலாம் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஷவர்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கடையில் வர்ற மாதிரி வராட்டியும் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் ஓரளவுக்கு எடுத்து கொடுக்குது. ஸோ இந்த ஷவர்மா நான் எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். ஒரு பவுலில் 1/2 கப் வெதுவெதுப்பான தண்ணி, 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் ஈஸ்ட் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். மறுபடியும் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு, 1/4 ஸ்பூன் உப்பு, 2 ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஈஸ்ட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசையணும். நல்லா ஒரு 10 நிமிஷம் இழுத்து பிசையணும். பிசைஞ்சு வச்ச மாவு மேலே ஆயில் தடவி ஒரு பிளேட் போட்டு மூடிக்கிட்டேன். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் தயிர் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன், உப்பு 1/4 ஸ்பூன், லெமன் 1/4 ஸ்பூன் விட்டு நல்லா கலக்கி ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விடணும். வெள்ளரிக்காய், குடமிளகாய், ஆனியன், கேரட் இதெல்லாம் நீளவாக்கில் நறுக்கி ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், லெமன் ஆர் வினிகர் 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டேன். இது நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊறணும். இப்போ ஸ்டஃபிங்க்கு பிக்கல் ரெடி. நெக்ஸ்ட்டு பீட்டா பிரெட் செய்ய மாவை நல்லா தேய்ச்சிக்கிட்டேன். இந்தளவு திக்னஸ் வர்ற மாதிரி தேய்ச்சிக்கணும்.
இதை தோசைக்கல்லில் போட்டு குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் திருப்பி போட்டுக்கிட்டேன். தோசைக்கரண்டியை வச்சு நல்லா அமுக்கி அமுக்கி விட்டால் ப்ரெட்டு நல்லா புஷ்ஷுன்னு வரும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ பீட்டா ப்ரெட் ரெடி. அதுக்கப்புறம் ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை ஒன்றொன்னா எண்ணெயில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பொரிச்ச சிக்கன் துண்டுகளை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆல்ரெடி ஊற வச்ச பிக்கிளில் இந்த சிக்கன் பீசஸ் அண்ட் மயனைஸ் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பட்டர் ஷீட் வச்சு அது மேலே பீட்டா ப்ரெட் வச்சுக்கிட்டேன். அதுக்கு மேலே நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் மயனைஸ் தடவிக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்ச ஸ்டஃபிங்கை தூக்கி வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு பிடிச்ச சிக்கன் ஷவர்மா ரெடி. இன்றைக்கி நம்ம சிக்கன் ஷவர்மா தான் கம்பேர் பண்ணி பார்த்தோம். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டிஷ்ஷை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.